Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. வல்னரபிள் கோவர்ட் நச்சுகள் மற்ற நச்சுகளை விட ரொம்ப வித்தியாசமானவங்க, ஆபத்தானவங்க. இவங்களுக்கு சோல் அபியூசர்ஸ் அப்படிங்கிற பேர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கோவர்ட் நச்சுகள் சீக்ரெட் சோஷியோபேத்ஸாக இருப்பாங்க. ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை ஒழிச்சு வச்சுட்டு வெளித்தோற்றத்துக்கு ரொம்ப நல்லவங்களாகவும் அப்பாவிகளாகவும் வேஷம் போடுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அப்யூசிவ் சைடை ஒழிச்சு வச்சுட்டு வெளியே விக்டிம் ப்ளே பண்ணுவாங்க. அவங்களோட கொடூரமான சுயரூபம் வெளியே தெரியாமல் நீண்ட காலத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுல இவங்க கெட்டிக்காரங்க. வெளியில் பார்க்குறதுக்கு இவங்க ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியுவாங்க. பட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே இவங்களோட அந்த சைலண்ட் அண்ட் ஆங்ஷியஸ் நேச்சர் தான். எல்லார்கிட்டேயும் பவ்யமாக பணிவாக நடந்துப்பாங்க. சத்தமாக கூட பேச மாட்டாங்க. பொறுமையின் சிகரமாகவும் அமைதியோட மறு வடிவமாகவும் இருப்பாங்க. கூச்ச சுபாவம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. யார்கிட்டையும் நெருங்கி பழக மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கும். 1-2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இருந்தாலே அதிகம். பிக்னிக் டூருன்னு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ சேர்ந்து எங்கேயும் போக மாட்டாங்க. ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. அவங்களோட இந்த நேச்சர்னால இன்ட்ரோவர்ட்ஸ் மாதிரி தெரிவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க இன்ட்ரோவர்ட்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த இன்ட்ரோவர்ட்டட் நேச்சருக்கு பின்னாடி பல மர்மங்களை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. மற்றவங்களோட பார்வைக்கு ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டட் ஃபால்ஸ் இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எல்லாரோட ட்ரஸ்ட்டையும் ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஸோ யாரோடையும் அவங்க க்ளோஸாக பழகவும் மாட்டாங்க. அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த வல்னரபிள் அண்ட் ஆங்ஷியஸ் இமேஜை தவிர அவங்கள பற்றின வேறு எந்த ஐடியாவும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப லிமிட்டடாக தான் அவங்க மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. மற்றவங்களுக்கு இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை எந்த அளவுக்கு பாஸ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க. கம்மியாக பேசணுங்கிறதுக்காகவே இவங்க ரிசர்வ்டாக இருப்பாங்க. இவங்க ரிசர்வ்டாக இருக்கிறதுனால மற்றவங்களும் இவங்கக்கிட்ட கம்மியாக தான் பேசுவாங்க. அதையும் மீறி யாராவது அவங்கள பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கேட்டாலும் சிரித்து மழுப்பிடுவாங்க. ஸோ இந்த நச்சுகள் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வித்ஹோல்டு பண்ணி மற்றவங்களோட பார்வையில் இவங்களை ஒரு புரியாத புதிராகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாரையும் கெஸ்ஸிங் ஜோன்லேயே வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் கண்ட்ரோல். அவங்களோட அந்த உண்மையான குணத்தோட அவங்களால இந்த சமுதாயத்தில் சாதாரண மனுஷங்களாக மக்களுக்கு மத்தியில் இயல்பாக வாழ முடியாது. அதனால் மனிதர்களோட குணங்களை இமிட்டேட் பண்ணி நார்மலான மனுஷங்களாக வாழ்ந்துட்டு அவங்களோட அந்த அக்லி நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்டி சோஷியல் பக்கம் வெளியே தெரியாமல் ரொம்ப ரொம்ப ரகசியமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த இருள் உலகம் வெளிச்சத்துக்கு வராமல் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவங்களோட உலகம் ரொம்பவே மர்மமானது. அதில் அவங்க என்னதான் இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோவர்ட் நச்சுகளோட அந்த சோஷியோபேத்திக் சீக்ரெட் லைஃபுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நாக்பூர் சைக்காலஜிஸ்ட் பற்றின ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஒரு 2 வீக்ஸ் பேக். இவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் நடத்துகிறதா சொல்லி லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு கடந்த 15 வருஷமாக 50 பெண் பிள்ளைகளை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்கு இந்த சோ கால்டு ஹியூமனுங்கிற ஜந்து. இதில் ஹைலைட் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டோட அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் யாருமே இந்த ஜந்து மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம சைலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ஒரு நாள் யாரோ ஒருத்தங்க இந்த சைக்காலஜிஸ்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறத பார்த்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஜந்துவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15 வருஷமாக ஒரு விஷ ஜந்துவால் தன்னோட அந்த டாக்ஸிக் பர்சனாலிட்டியை மறைச்சி வச்சுட்டு ஒரு நார்மல் மனுஷனாக நடிக்க முடியுங்கிறதுக்கு இந்த சைக்காலஜிஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்.
ஆனால் இந்த ஜந்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபரோட கண்ணில் அன்னைக்கு இந்த ஜந்து சிக்காமல் போயிருந்தாலோ இல்லை அவங்களும் இதை பார்த்துட்டு மற்றவங்கள மாதிரியே சைலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தாலோ என்ன ஆயிருக்கும்? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த கொடுமை தொடர்ந்து நடந்திருக்கும்னு நினச்சாலே மனசு பதறது இல்லையா? சொசைட்டியில் மனுஷ உருவத்தில் நடமாடிட்டு இருக்கிற இது மாதிரி விஷ ஜந்துக்கள் மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் உரிய ஒரு ஃபீல்டையும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் சோஷியல் ஸ்டேட்டஸையும் பெயிட்டாக யூஸ் பண்ணி பெயிட்டில் சிக்கிற ஸ்கேப் கோட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தன்னோட கீழ்த்தரமான இச்சைகளை தீர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்ட்ஸ் தான் வல்னரபிள் கோவர்ட் நச்சுகளோட ஹண்டிங் கிரவுண்டாக இருக்கும். டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், அட்வொகேட்ஸ், குருஸ், பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிற போர்வையில் சமுதாயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஆன்மீகம்ங்கிற பேரில் தன்னைத்தானே கடவுளோட அவதாரம்னு சொல்லிக்கிட்டு இந்த நச்சுகள் பண்ணுற அநியாயத்துக்கு எல்லையே இல்லை. வயசு வித்தியாசம் இல்லாமல் இவங்க காலில் விழுந்து கும்பிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ளையிங் மங்கீஸ் நம்ம சொசைட்டியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எங்கள் வீட்டு நச்சுக்குட்டிக்கு அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. வெளி உலகத்தில் இது என்னதான் அப்பாவி வேஷம் போட்டாலும் அதோட சுயரூபத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு உங்களில் சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் அது உண்மை கிடையாது. வல்னரபிள் கோவர்ட் நச்சுகள் அவங்களோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சப்ளை கிட்ட கூட அவங்களோட அந்த நார்சிசிஸ்டிக் சைடை மட்டும்தான் காட்டுவாங்க. பட் அவங்களோட அந்த சோஷியோபத்திக் சைடை காட்ட மாட்டாங்க. அவங்களோட க்ளோஸ் விக்டிம் கிட்ட கூட அவங்களோட ரியாலிட்டியை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டாங்க. வெளியாட்களை மட்டும் இவங்க கெஸ்ஸிங் ஜோனில் வச்சுருக்க மாட்டாங்க. க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்களையும் கெஸ்ஸிங் ஜோனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களோட இன்னொரு லைஃப்பை பற்றி, அந்த இருள் உலகத்தை பற்றி அவங்களோட க்ளோஸ் விக்டிம்னால கூட கணிக்கவே முடியாது. இந்த கோவர்ட் நச்சுகள் அவங்களோட விக்டிம்ஸ் கிட்ட நடந்துக்கிற விதமே கூட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ரொம்ப கிராண்டியோஸாக அவங்களோட அந்த ஃபால்ஸ் ஈகோவை, அந்த ஒரு செல்ஃப் ப்ரைடையெல்லாம் இவங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த கோவர்ட் நச்சுகளோட பியூட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட விக்டிம் கிட்டேயே அவங்க விக்டிமாக தான் நடந்துப்பாங்க. இங்கே உண்மையான விக்டிம் யாருங்கிறதுல அந்த உண்மையான விக்டிமுக்கே டவுட் வர்ற அளவுக்கு இவங்க விக்டிம் ட்ராமா போடுவாங்க. மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் வாழ்ந்த விக்டிம்ஸ்க்கு கூட இந்த கோவர்ட் நச்சுகளோட அப்யூஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு ஐடியாவே இருக்காது. கோவர்ட் நச்சுகளோட வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வித்தியாசம் தெரியும். கோவர்ட் நச்சுகள் கிட்ட நீங்கள் குரலை ஒசத்தி பேசினா கூட அவங்களுக்கு பிடிக்காது. உங்களோட வாய்ஸ் டோனில் சின்னதாக மாற்றம் தெரிஞ்சால் கூட அவங்க டென்ஷன் ஆவாங்க. இதை அவங்களே சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ சொல்கிற விஷயம் கரெக்டு தான், ஆனால் நீ சொல்கிற விதம் தான் சரியில்லை. நீ இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் டோனில் பேசினா யாருமே நீ சொல்கிறத கேட்க மாட்டாங்க, சாஃப்டாக பேசி பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எவ்வளோ சாஃப்டாக சொன்னாலும் அவங்க உங்கள் பேச்சை கேட்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனாலும் அவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்ப சாஃப்டாக தன்மையோடு பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட அவங்களோட சுப்பீரியர் பவரை நீங்கள் மதிக்காமல் அவங்கள மரியாதை குறைவாக நடத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஈகோவை நீங்கள் சீண்டி விட்ட மாதிரி ஆகிடும். அவங்களோட இந்த சைலண்ட் அப்யூஸை தாங்கிக்க முடியாமல் நீங்கள் வருத்தப்பட்டு பேசினா கூட அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வலிச்சாலும் அந்த வலியை வெளியே காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். வலி தாங்காமல் நீங்கள் அழறதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்கள தொல்லை பண்ணாமல் தனியாக சத்தம் போடாமல் நீங்கள் அழுதுக்கணும். அவங்கக்கிட்ட போயிட்டு என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்னு கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது. அவங்களோட அடிமை அவங்களுக்கு சரிசமமாக நின்று கேள்வி கேட்குறது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்னு வருத்தப்பட்டு தானே அவங்கக்கிட்ட கேட்குறோம். இதில் அவங்களோட சுப்பீரியாரிட்டி எப்படி ஹர்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லி அவங்களோட பிஹேவியரை நீங்கள் குத்தம் சொல்கிறீங்க. அவங்களோட அதிகாரத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அவங்களோட சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறீங்க.
அவங்களோட சுப்பீரியாரிட்டியை மதிக்காமல் நீங்கள் அவங்கக்கிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வரம்பு மீறி நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களோட அடிமையாகிய நீங்கள் உங்களை அவங்களோட காலடியில் முழுசாக சமர்ப்பிக்கணும். உங்களோட உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவங்களுக்கு முழுசாக அர்ப்பணிச்சுட்டு அவங்களோட அப்யூஸை அடிபணிஞ்சு ஏற்றுக்கிட்டு சத்தம் வராமல் அழுதுட்டு அவங்களோட கரிசனத்துக்காக அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு தோணும்போது அவங்களாவே மனசு இறங்கி உங்கள் மேலே பரிதாபப்பட்டு உங்களை கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார சொல்லுவாங்க. எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க பைத்தியம்? நான் எங்கே போயிட போகிறேன்? எவ்வளோ நாள் உன்கிட்ட பேசாமல் இருந்துட போகிறேன்? எத்தனை நாள் ஆனாலும் நான் உன்கிட்ட தான் வரப்போகிறேன். இவ்வளோ நாளாக என்னை நீ பார்க்குற, இன்னும் நீ என்னை புரிஞ்சுக்கல. நீ என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாலே போதும். நானே உன்கிட்ட வருவேன், நானே உன்கிட்ட மறுபடியும் அன்பாக இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் போகவும் மாட்டேன். நீ சாகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை தனியாக விட்டுட்டு நான் சாக மாட்டேன். நீ போன பிறகு உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நானே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப பரிவாக பேசுவாங்க. அவங்க இப்படி பேச பேச உங்கள் கண்ணில் தார தாரையாக கண்ணீர் கொட்டும். உங்கள் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. உங்களை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் முதுகில் தட்டி கொடுப்பாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட இதே மாதிரி நல்லபடியாக நடந்துப்பாங்க. உங்களை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. ஆனால் இதில் ஒரு கொடூரமான உண்மை என்னென்னா, நிஜத்தில் அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தலை. அவங்க உங்ககிட்ட நல்லபடியாகவும் நடந்துக்கலை. இதுக்கு மேலே உங்களால் வலியை தாங்கிக்க முடியாதுங்கிற கட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வலி மறத்து போகிறதுக்கு பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. அந்த பெயின் கில்லரோட பேர் தான் இந்த ஆறுதல், அரவணைப்பு. இது அவங்களோட அடிமையாகிய உங்கள் மேலே அவங்க காட்டுற கருணை. பட் அந்த கருணை கூட உங்களுக்கு வலியை குறைக்கணுங்கிற நோக்கத்தோடு காட்டுறது கிடையாது. அப்படியே விட்டுட்டா வலி தாங்காமல் அவங்களோட அடிமைக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்களோட அடிமையை அவங்க மொத்தமாக இழந்துடுவாங்க இல்லையா? அதனால் இந்த பெயின் கில்லரை கொடுத்து மொத்தமாக உங்களோட உயிர் போயிடாமல் பார்த்துப்பாங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ணி அடுத்த ரவுண்ட் ஆஃப் அப்யூஸை தாங்கிக்கிறதுக்கு உங்களை மென்டலி பக்குவப்படுத்துவாங்க. வேறு வழி இல்லாமல் நீங்களும் இந்த பெயின் கில்லரை எடுத்துப்பீங்க. இப்படியே அமைதியாக இருந்துட்டா அவங்களும் இப்படியே உங்கள் கூட சுமூகமாக இருந்துடுவாங்கன்னு நினச்சி நீங்களும் ரொம்ப பக்குவமாக பார்த்து பார்த்து கவனமாக நடந்துப்பீங்க. எப்படியோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, இதே மாதிரி லைஃப்பை ஒப்பேற்றி அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போ எங்கே என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களோட ஏதோ ஒரு செயல், ஒரே ஒரு சொல், இல்லைன்னா ஒரு பார்வை, உங்களோட ஒரு சின்ன முக பாவனை, எது அவங்களோட அந்த ஈகோவை ட்ரிகர் பண்ணி இருக்கும்னு உங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் காரணமே சொல்லாமல் மறுபடியும் அவங்களோட அந்த பாசிவ் அப்யூஸ், அதாவது அவங்களோட அந்த சைலண்ட் அப்யூஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேட்டர்ன் லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாத்த விடவும் இந்த கொடூரத்தை எல்லாம் தாண்டி மரண வலியை விட மிகப்பெரிய வலியை தரக்கூடிய விதமாக இந்த நச்சுகள் அவங்க விக்டிம்ஸோட ஆன்மாவையே கொலை பண்ணுவாங்க. அதாவது அவங்க விக்டிம்ஸோட ஆன்மாவை இந்த நச்சுகளோட ஈவில் ஸ்பிரிட்டால் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. விக்டிம்ஸோட கான்ஷியஸ்னஸை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நச்சுகளோட எண்ணங்களை விக்டிம்ஸ்குள்ளே பதிய வைப்பாங்க. அதாவது அவங்களோட கோபம், வெறுப்பு, வன்மம் இது எல்லாத்தையும் விக்டிம் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட வன்மத்தை எல்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு போய் அவங்களோட எதிரியை அட்டாக் பண்ணுற ஆயுதமாக உங்களை ஏவி விடுவாங்க. அவங்களோட எதிரி அவங்கள எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்கன்னு உங்ககிட்ட ரொம்ப நொந்து போய் பரிதாபமாக பேசுவாங்க. ஆல்ரெடி அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அவங்க மனசு காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸில் போய் அவங்களோட அந்த எதிரியை அட்டாக் பண்ணுவீங்க. லிட்ரலி உங்களோட ஆன்மாவை கொன்னுட்டு உங்களை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களாக இல்லாமல் அவங்களோட கைப்பாவையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் சுயநினைவோட நீங்கள் வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க.
நீங்களா இல்லாமல் உங்களோட ஆன்மா புதைக்கப்பட்டு இந்த நச்சுகளுக்குள்ள அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த தீய உணர்வுகளுடைய உருவமாக உங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள உருவாகிற அந்த தீய எண்ணங்களுடைய குரலா உங்களை உபயோகப்படுத்திப்பாங்க. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏவி விட்ட இவங்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களோட எதிரிக்கும் சேர்த்து. ஆனால் அவங்களுக்காக பாஞ்சிட்டு போய் சண்டை போட்ட நீங்கள் எல்லாருக்கும் கெட்டவங்களா ஆயிடுவீங்க. நீங்கள் யாருக்காக யாரு கூட சண்டை போட்டிங்களோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கடைசியில் எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு இந்த வலி எப்படி இருக்குங்கிறது புரியும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் இவங்களை சோல் அப்யூசர்ஸ்னு மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஆக்சுவலி நான் இவங்களை சோல் அப்யூசர்ஸ், சோல் மர்டரர்ஸ் அப்படின்னு நான் ரொம்ப டீசெண்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களோட உண்மையான பேரை ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை என் வாயால் சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் அதை சொல்லலை. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவங்களோட கொடூரமான சுயரூபத்தை பற்றி தெரிஞ்ச பிறகு அவங்க மேலே கொலவெறி ஆயிடுவீங்க. இது ஊருக்கெல்லாம் நல்லபடியாக இருந்துக்கிட்டு நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதையெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பச்சை புல்ல மாதிரி மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு சத்தம் காட்டாமல் எப்படி தான் இருக்க முடியுதோ தெரியலை. புல்லப்பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு இது நம்மளை பண்ண டார்ச்சருக்கு இதை ஏதாச்சும் பண்ணாதான் நம்ம மனசு ஆறுங்கிற வெறியோட ஒரு சிலர் இருப்பீங்க. நச்சுகள் உங்களுக்கு பண்ண அநியாயத்தையும் துரோகத்தையும் நினச்சி மனசு ஆறாமல் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிற ஆத்தாமையோட நீங்கள் பல வகையில் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. ஒரு சிலர் அவங்கள விட்டு போகணும்னு கூட முடிவுக்கு வருவீங்க. இந்த கட்டத்தில் உங்களை போக விடாமல் குழந்த மாதிரி உங்கள் காலை பிடிச்சிட்டு கதறுவாங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணாதபடி உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நீங்களும் பாவப்பட்டு சீப்போன்னு விட்டுடுவீங்க. ஆனால் நீங்கள் அவங்கள விட்டு போகணும்னு நினச்சதுக்காகவும் அவங்களோட சுப்பீரியாரிட்டியை நீங்கள் த்ரெட்டன் பண்ணதுக்காகவும் அவங்களோட மனசுக்குள்ள உங்கள் மேலே தீராத வன்மத்தை வளர்த்துப்பாங்க. அவங்க எதிரிகளோட லிஸ்ட்டில் உங்களை அவங்களோட முதல் எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எதையும் வெளிப்படையாக பண்ண மாட்டாங்க. உங்களை நேரடியாக எதிர்த்து சண்டை போடவும் மாட்டாங்க. உங்கள் கூடவே சுமூகமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களை மறைமுகமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே உங்ககிட்ட ரொம்ப பணிவாக நடந்துப்பாங்க. அவங்களோட இந்த டிஃப்ரென்ஸை தான் நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் சின்னதாக ரியாக்ட் பண்ணாலே உங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ண பிறகும் அவங்க உங்ககிட்ட நார்மலாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி பல ஆபத்தான ட்ராப்ஸை செட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த ட்ராப்பில் நீங்கள் விழுற வரைக்கும் உங்களுக்கே ஐடியா இருக்காது. விழுந்த பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ இந்த கோவர்ட் நச்சுகளை பழி வாங்கணும்னு கனவுல கூட யோசிச்சிடாதீங்க. அதுலேயும் முக்கியமாக உங்களோட பேசிக் நீட்ஸ்க்காக கூட மொத்தமாக அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற பட்சத்தில் அவங்கள எதிர்க்கணும்னு கற்பனை கூட பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃபையே நரகமாக மாற்றிடுவாங்க. ஆல்ரெடி நரகமாக தானே இருக்குன்னு யோசிப்பீங்க. பட் அந்த நரகத்தில் நீங்கள் அவங்களோட அப்யூஸை சத்தம் காட்டாமல் பொறுமையோடு அடிபணிஞ்சு சகிச்சுட்டு போகிற வரைக்கும் சின்னதாக உங்கள் மேலே கருணையாவது காட்டுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள மொத்தமாக எதிர்த்துட்டு அவங்க கூடவே வாழ்ந்துட முடியும்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. சத்தம் காட்டாமல் உங்களை அழிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போயிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்து வராதுன்னு தோணுச்சுன்னா அமைதியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுங்க. ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களோட அப்யூஸை சகிச்சுக்கிட்டு போகிறத தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்காக செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. அவங்க மேலே இருக்கிற கோவத்தை வெளிக்காட்டிக்காமல் மென்டலி அவங்கக்கிட்ட இருந்து இமோஷனல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். பட் நீங்கள் இதையெல்லாம் பண்ணும்போதே இந்த கோவர்ட் நச்சுகள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. கண்டிப்பாக அவங்களோட டாக்ஸிக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்களை அப்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் அவங்களோட பேச்சையும் நடவடிக்கையையும் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காமல் நீங்கள் எமோஷ்னலி ஹர்ட் ஆகாமல் அவங்கள பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
அவங்கள விளையாட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கீங்கிற டவுட் அவங்களுக்கு வராமல் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஆக வேண்டிய காரியங்களை நைஸாக பேசி நடத்திக்கோங்க. பொலைட்டாக பேசி காரியத்தை சாதிச்சுக்க பாருங்கள். உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற கோபத்தை வெளிப்படையாக காட்டி உங்கள் லைஃப்பை மேலும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த சோல் ஹண்டிங் ஹாண்டர்ஸ் கிட்ட இருந்து விலகியே இருங்க. உங்களோட சேஃப்டிக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு தெளிவான முடிவாக எடுங்க. கம்பேரிட்டிவ்லி மற்ற நச்சுகளை விட இவங்க எந்த வகையில் டேஞ்சரஸ் ஆனவங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.